இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். தீபிகா மேடத்துக்கு மறுபடியும் யூனிஃபார்ம் கிடைச்சிருச்சு. ஸ்டேஷனுக்கு வந்ததும் வராததுமா கூட இருக்கவங்கலாம் அவங்கள ஏற்றி விடுறாங்க. இந்த மல்லியை நம்ம என்னெல்லாம் விசாரிச்ச மேடம், ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க மாட்டாமல் தப்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தீபிகா மேடத்துக்கு தான் மல்லி மேலே சரியான கோவம் இருக்கு. அவங்க சொல்கிறாங்க அவள் எங்கே போயிட போகிறா, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாவது மல்லியை எதுலையாவது சிக்க வச்சு அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், எப்படியும் அவ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. தீபிகா மேடத்துக்கு தான் நடந்தது என்னன்னு தெரியல போல இருக்கு. மல்லியால தான் அவங்க மறுபடியும் யூனிஃபார்மை மாட்டிட்டு திரும்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அது இன்னும் தீபிகா மேடத்துக்கு தெரியாது போல. தெரிஞ்சா மட்டும் என்ன சட்டையை கிழிச்சு போட்டுட்டு போக போறாங்களா, இல்ல மல்லி மேலதான் நல்ல நம்பிக்கை வரப்போகுதா? எதுவுமே இல்லை. மல்லி மேல உள்ள கோபமும் அவங்களுக்கு குறையவும் குறையாது. இது இல்லாமல் எல்லாரும் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மல்லி காஃபி எடுத்துகிட்டு வர்றாங்க. எல்லாருக்கும் காஃபி கொடுக்கும்போது ஐஸ்வர்யா சின்ன பொண்ணு இல்லையா, அவள் காஃபியை கையில் கொட்டிக்கிட்டா. கொட்டினதுக்கப்புறம் வழியில் ரொம்ப கத்துன்னு கத்துறா. மல்லிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இது தீபிகா மேடத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா என்னன்னு தெரியல. தீபிகா மேடத்துக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வானத்துக்கும் பூமிக்கும் நல்லா குதிக்க போகிறாங்க. என் பொண்ணை கொல்றதுக்காகவே மல்லி இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு மல்லி மேலே இல்லாத பழியெல்லாம் தூக்கி போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபன் சார் வேற பாவம், அவருக்கு என்னெல்லாம் திட்டமிடுவ போகுதுன்னு தெரியல. அவரை ஒரு பக்கத்து நல்லா தீபிகா மேடம் திட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.